ஆண்களுக்கு தாடி மீசை குறுந்தாடி வைக்க நினைப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் பார்ட் வைக்கணும்னு நினைப்பாங்க. பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பூனை முடி மாதிரி தான் இருக்க முடியும், நல்ல ஒரு அடர்த்தியாக இருக்காது, இல்லைனா பாதி வளர்ந்து பாதி வளராமல் இருக்கும். ஸோ நேச்சுரலாக நல்லா வளர்கிறதுக்கும், நல்லா கருங்கருன்னு வளர்கிறதுக்கும், நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் தாடி மீசை இதுக்கான ஒரு அழகான ஒரு டிப்ஸ் தான். இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடியூபராக இருக்காங்க, நிறைய பேருக்கு அந்த ஃபேஸை அந்த அட்ராக்ஷன் வேணும், ப்ளஸ் அந்த அழகாக அந்த தாடி மீசை அந்த அழகாக டேக்கில் வைக்கணும். ஸோ நேச்சுரலாக என்ன பண்ணலாம்? ஸோ அந்த ஆயிலை எடுத்து நீங்கள் வந்து தாடிக்கும் மீசைக்கும் போட ஆரம்பிச்சிங்க கேட்டிங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும், கருங்கருன்னு இருக்கும், ஒரு ஷைனிங் ஒன்று இருக்கும், ப்ளஸ் எந்த விதமான அரிப்பு எல்லா வகையான ஸ்கின்னும் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதுவும் இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு ஒரு ஸ்பெஷல், பெண்களுக்கும் தேவையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸு. பட் ஆண்களுக்கு தாடி மீசை நன்றாக வளர்வதற்கான ஒரு டிப்ஸ் தான். சில பேர் பார்த்திங்கனாக்கா நல்ல அழகாக ஃப்ரம் பட் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லாட்டினா குறுந்தாடி வைக்கணும்னு நினைப்பாங்க, இல்லாட்டினா ஃப்ரெஞ்ச் பார்ட் வைக்கணும்னு நினைப்பாங்க. பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பூனை முடி மாதிரி தான் இருக்க முடியும், நல்ல ஒரு அடர்த்தியாக இருக்காது, இல்லைனா பாதி வளர்ந்து பாதி வளராமல் இருக்கும். ஸோ அவங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கெமிக்கலான ப்ளீச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதையும் கெடுத்துக்கிறாங்க. ஸோ இது போடும்பொழுது என்ன ஆகுது, கெமிக்கல் போடும்பொழுது முடி ஃபஸ்ட்டு பிளாக்காக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பட்டை ஆகி அதுக்கப்புறம் ஒயிட் ஆகிடும். ஸோ கிரே ஸ்டைல் வரும்போது பார்த்திங்கனாக்கா ஐயோ நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரலாக நல்லா வளர்கிறதுக்கும், நல்லா கருங்கருன்னு வளர்கிறதுக்கும், நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் தாடி மீசை இதுக்கான ஒரு அழகான ஒரு டிப்ஸ் தான். இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடியூபராக இருக்காங்க, நிறைய பேருக்கு அந்த ஃபேஸை அந்த அட்ராக்ஷன் வேணும், ப்ளஸ் அந்த அழகாக அந்த தாடி மீசை அந்த அழகாக டேக்கில் வைக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ நேச்சுரலாக என்ன பண்ணலாம்? ஆலிவ் ஆயில் இருக்க என்ன பயம்? ஆலிவ் ஆயிலோடு சூப்பரான இன்னொரு ஹெர்பல் சேர்த்தா போதும். இந்த ஹெர்பல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கார்போக அரிசி அப்படின்னு கிடைக்கும். கார்போக அரிசி வந்து பிளாக் கலர் பார்த்திங்கன்னா கோதுமையை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருந்தால் அந்தமாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆலிவ் ஆயில் இது சூரிய படம் போடணும், இதை வந்து நல்லா காய்ச்சக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நல்ல வெயிலில் ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டு கார்போக அரிசி வந்து 2 கைப்பிடி, அதான் நான் சொல்கிறது 100 கிராமுக்கு ஒரு கைப்பிடி, அப்போ 200 கிராமுக்கு 2 கைப்பிடி. ஆக நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்னும் சேர்த்தா நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஆலிவரா ஜெல் இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பர். இந்த ஆலிவரா ஜெல்னால் கெமிக்கலாக இருக்கும், அது வேண்டாம். சீவி சின்ன சின்ன பத்தைகள் எடுத்து நீங்கள் அதில் உள்ளே போட்டுடலாம். சூரிய படம் தானே, போட்டு சன்லைட்டில் வச்சா போதும். இதுமாதிரி 3 நாள் 4 நாள் வைக்கும் போது ஆலிவரா ஜெல் ப்ளஸ் கார்போ அரிசியோடைய அதோட இம்பாக்ட்லாம் சேர்த்து அந்த ஆயிலே வேறு லெவலில் வந்து நிற்கும். ஸோ அந்த ஆயிலை எடுத்து நீங்கள் வந்து தாடிக்கும் மீசைக்கும் போட ஆரம்பிச்சிங்க கேட்டிங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும், கருங்கருன்னு இருக்கும், ஒரு ஷைனிங் ஒன்று இருக்கும். இந்த ஆலிவரா ஜெல் சேர்க்கும்போது ஒரு ஷைனிங் ப்ளஸ் எந்த விதமான அரிப்பு எல்லா வகையான ஸ்கின்னும் வந்து சூட்டபிள் ஆகும், அரிப்பே இருக்காது, நல்லா வளரும். அது பார்த்திங்கன்னா அந்த தாடிக்கும் மீசைக்கும் ஒரு அழகும் ஒரு நேர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கண் மை போட்டால் எந்த அளவுக்கு ஒரு எடுப்பு இருக்கும், அந்த அளவுக்கு தாடி மீசையும் ஒரு வனப்பையும் எடுப்பையும் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த ஆலிவரா கார்போக அரிசி ப்ளஸ் அந்த ஆலிவரா ஜெல். இந்த 3மே சேர்த்துக்கலாம். எனக்கு சில பேருக்கு ஆலிவரா ஜெல்லாம் எனக்கு தேட முடியாதுன்னா ஒரு இது 2 போட்டாலே போதுமான விஷயம் தான். பட் கார்போக அரிசி மிகவும் முக்கியம். ஸோ அது நல்லா வளரக்கூடிய தூண்டுதல் கூடியது தான் கார்போக அரிசி. சரி, இதை தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. ஆலிவ் ஆயில் கொஞ்சம் டென்சிட்டி கூட கொஞ்சம் அடர்த்தி ஜாஸ்தி, அதனால் என்ன பண்ணுங்கள், டெய்லி நம்ம யூஸ் பண்ண முடியாத வாரம் ஒரு முறை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தலைக்கு சூப்பராக நல்லா அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா முடி என்பது எல்லாத்துக்கும் ஒன்று தான், பட் ஆனால் அதோடைய லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி வேறு. தாடி மீசைக்கும் ஒரு வகையான சத்துக்கள் தேவைப்படும், தலைக்கு ஒரு வகையான சத்துக்கள் தேவைப்படும். ஏன்னா தான் முடியாக இருந்தாலும் இறைவன் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கக்கூடிய முடியோடைய அளவோட டென்சிட்டி அதுக்கு தேவையான விட்டமின்ஸ்லாம் வேறு வேறு. ஸோ அதனால் தலைக்கு இதை யூஸ் பண்ணலாம். வாரம் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு வந்திங்கன்னா அடர்த்தி இருக்கும், அதே கருமை இருக்கும், அதே ஸ்டைல் இருக்கும். சில பேர் ஏன் இதுக்குன்னா டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. எல்லாமே டென்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, தேங்காய் மாரியே தான் இருக்கும். பட் நீங்கள் சில பேர் வந்து டெய்லி அதை யூஸ் பண்ண முடியாதுனால வாரம் நீங்கள் சண்டே வீட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அழகாக அதை அப்ளை பண்ணிட்டு ஸ்கேல்பில் மட்டும் போடுங்க, முடிக்கெலாம் கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்கேல்பில் போட்டு விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக டிவி மொபைல் இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அழகாக உசிலம்பொடி இல்லாட்டினா உங்களுக்கு சியாக்காய் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா முடியும் நல்ல அடர்த்தியாக வளரும், முடி கொட்டது நிற்கும், உடம்பு குளிர்ச்சியாகும். ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி, முடி என்பது அடர்த்தியும் கருமையும் கிடைக்கும். ஸோ இது மெயினாக தாடி மீசை வளராமல் இருக்குது, அங்கங்கே திட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து காய்ச்சினா நல்லதாச்சுன்னு நினைக்காதீங்க. சூரியப்படம் அதாவது விட்டமின் டி உள்ளே இறங்கும்போது தான் இந்த வளராத சில உள்ள இருக்கக்கூடிய வேர்க்கால்களை தூண்டி வளர வைக்கும். ஸோ இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கனாக்கா விட்டமின் டி இருக்காது, ஆனால் ஹீட் ஆகி ப்ராசஸ் ஆகும். ஸோ சூரியப்படம் போடும் பொழுது, அதாவது சூரியனை நீங்கள் போட்டு படம்லாம் போட்டுக்க தேவையில்லை, சும்மா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஓப்பனாக வச்சு விட்டுருங்க. டஸ்ட்டு படாமல் இருக்கிறது ஒரு கிளாஸை போட்டு மூடி வச்சுருங்க. சின்ன கிளாஸ் இருக்கும் இல்லையா, முடிச்சுன்னா அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா ரீப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளார. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே சன்லைட் பட ரேஸ் பட விட்டமின் டி நல்லா செங்குத்தாக சொருகி நேர்த்தியாக்கி அழகாக்கி கொடுத்து விடும். ஸோ அதுதான் அந்த சூரியப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து எத்தனை நாள் வைக்கலாம், நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து சூரியனில் வச்சு எடுத்திங்கனாக்கா ரொம்ப பவர் ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த ஆயில். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சார்ஜ் எப்படி உங்களுக்கு ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுறியோ அதுமாதிரி நீங்கள் எப்போல்லாம் சன்லைட்டில் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் அது சார்ஜ் ஆகிக்கும். ஸோ அப்போ போடும்பொழுது அதோடைய சத்துக்களும் தாது சத்துக்களும் அதிகமாக இருக்கும். ஸோ இது நேச்சுரலாகவே இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சுருட்டி வச்சுட்டு தலை எப்படி வச்சுருந்தாங்களே அவ்வளோ கொத்து கொத்தாக வளர்ந்துச்சு முடியலாம். காரணம் இந்த கார்போகரிசியோட ரகசியம் அதுதான். ஸோ ஆலிவ் ஆயில் சாதாரண விஷயம் கிடையாது. அது தூண்டிவிடும், கிரவுண்ட் பண்ணிவிடும். எந்த ஒரு பொருளையும் முடி மட்டும் கிடையாது, ஆலிவோட குணமே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மட்டுப்பட்டு இருந்தால் அதோட பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா தூக்கி விடக்கூடிய என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய சக்தி ஆலிவ் ஆயில் கொண்டு. அதனால தான் டெய்லி காலையில் ஒரு டீஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் குடிக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முடி தானாகவே வளரும். நல்லாவே இன்டேக் எடுத்தால் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் யாரெல்லாம் ஆலிவ் ஆயில் நல்ல குவாலிட்டியான ஆயில் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உடம்பு ஆல்கலைனாக மாறிடும். ஆல்கலைனாக மாறிச்சுனாக்கா அவங்க உடம்பு வியாதியே இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் இது ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ உள்ளே எடுத்தாலே அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்கும்போது நல்ல ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்கும், நல்ல ஒரு மீசை தாடி வளரும். ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.